சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். தமிழ்ச்செல்வன் படுகொலையில் மஹிந்தவின் நரித்தந்திரம். சோமரத்ன ராஜபக்ஷவின் வாக்குமூலம். சபா குகதாஸ் கூறும் விடயம் என்ன? மன்னாரில் கடையடைப்பு. காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்கள் அமைக்க எதிர்ப்பு. சோமரத்ன ராஜபக்ஷவின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அது அனுரவின் ஆபத்தாகத்தான் இருக்கும், தெரிவிக்கிறார் கௌதமன். கரகட்டாவுக்கு எதிராக புதிய வழக்கு. போலீஸ் உத்தியோகத்தர் தெரிவிப்பு. மஹிந்த கோட்டாபய உள்ளிட்டோருக்கு அனுர கொடுத்த அதிர்ச்சி. யாழில் காணாமல் போன கடல் தொழிலாளர்கள். போரிட்ட இராணுவத்தினர் போர் குற்றவாளிகளா? நாமல் எம்பி சீற்றம். மன்னார் 2ஆம் கட்ட காற்றாலை மின் திட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் பேசப்பட்ட பேச்சு. தொடர்பன விரிவான செய்திகள். சிறந்த ராஜதந்திரங்களை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கையாண்டார். முப்படைகளையும் ஒன்றிணைத்து செயற்பட வைத்தார். அவ்வாறு யாருக்கும் செய்ய முடியாது. அதன் பிரதிபலனே விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளர் சூப தமிழ்ச்செல்வன் கொல்லப்பட்ட சம்பவம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் வீரவன்ச தெரிவித்தார். சிங்கள தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஈழப்போரின் இறுதித் தருவாய் உக்கிரமடைந்த போது பொதுமக்கள் கொன்று குவிக்கப்பட்ட நேரத்தில் போரை நிறுத்தி ஈழ மக்களை பாதுகாக்க சர்வதேச சமூகம் பெரும் முயற்சி எடுத்தது. அப்போது நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்த பல வெளிநாட்டு ராஜதந்திரிகள் அவரிடம் வருகை தந்தனர். அப்போது வந்த வெளிநாட்டு அமைச்சர்களை எம்பிலிப்பட்டியவுக்கு அழைத்துச் சென்று பேசியவர். அவ்வளவு அழுத்தங்கள் வந்தன. அந்த சந்தர்ப்பத்தில் ஐநாவின் பொதுச் செயலாளராக இருந்த பான் கி மூன் இலங்கைக்கு வருவதற்கு தீர்மானித்த போது மஹிந்த வெளிநாட்டுக்கு சென்றார். ஒரு நாட்டின் அரசாங்க தலைவர் இல்லை என்றால் ஐநாவின் பொதுச் செயலாளர் வரமாட்டார் என நினைத்து திட்டம் தீட்டியே மஹிந்த வெளிநாடு சென்றார் என அவர் இதன் பொழுது கருத்து வெளியிட்டிருந்தார். செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் சிறை கைதியாக இருக்கும் இராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ஷவின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல உண்மைகள் வெளிவந்துள்ளதாக மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், முதலாவதாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளக நீதி பொறிமுறையில் நீதி கிடைக்க வாய்ப்பில்லை என்பதை ஆதாரபூர்வமாக சுட்டிக்காட்டினார். செம்மணியில் நிர்வாணமாக கொல்லப்பட்ட தமிழர்களின் கொலைக்கு பொறுப்பான இராணுவ உயர் அதிகாரிகள் சுதந்திரமாக வெளியில் இருப்பதாகவும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உடலங்களை மண்ணில் புதைத்தவர்கள் தண்டனை அனுபவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மன்னார் தீவு பகுதியில் அமைக்கப்பட உள்ள காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தற்பொழுது மன்னார் மதவாச்சி பிரதான வீதியூடாக காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்களை மன்னார் நகருக்குள் கொண்டுவர எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மன்னாரில் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளாரின் ஏற்பாட்டில் 2வது நாளாக இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்துக்கு பூரண ஆதரவை வழங்கும் வகையில் மன்னார் நகர பகுதிகளில் உள்ள ஒரு சில உணவகங்களை தவிர அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டது. மீனவர்கள் கடற்தொழிலுக்கு செல்லாமல் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கி வருகின்றனர். மேலும் மன்னார் தீவுக்குள் 2ஆம் கட்ட காற்றாலை திட்டங்களுக்கான மூலப்பொருட்கள் எதுவும் தீவு பகுதிகளுக்கு கொண்டு வரக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தொடர் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கிருசாந்தி படுகொலை வழக்கின் குற்றவாளியாக தற்பொழுது சிறையில் இருக்கும் இராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ஷவின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அது அனுர அரசாங்கத்துக்கு ஆகப்பெறும் ஒரு கரையாக அமையும் என தென்னிந்திய பிரபல இயக்குநரும் தமிழரசு பேரரசு கட்சியின் செயலாளருமான கௌதமன் தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாண செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் தேவை ஏற்படும் சூழலில் சர்வதேச விசாரணைக்கு தயாராக உள்ளதாக கிருஷாந்தி கொலை வழக்கின் குற்றவாளியான இராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ஷ தன்னுடைய மனைவியூடாக இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தியுள்ளார். இவ்வாறு அவர் தெரியப்படுத்தியதன் மூலம் சிறையில் இருக்கும் அவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. சோமரத்ன ராஜபக்ஷ சிறையில் அடைக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் ஜனாதிபதி சட்டத்தரணியான குமார் பொன்னம்பலம் போகம்பரை சிறைச்சாலையில் சோமரத்ன ராஜபக்ஷவை சந்தித்தவரிடம் பல விடயங்களை கேட்டறிந்த பின்னர் ஐநா சபைக்கு குறித்த விடயத்தை கொண்டு சென்று அது தொடர்பான நகர்வுகள் மேற்கொள்ளப்படவிருந்த நிலையில் குமார் பொன்னம்பலம் சுட்டுக் கொல்லப்பட்டார். இது இவ்வாறு இருக்கையில் சோமரத்ன ராஜபக்ஷவின் உயிரை பாதுகாக்க வேண்டிய தேவை தற்பொழுது அனைத்து தரப்பினருக்கும் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் செம்மணியில் 135க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. செம்மணி புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வெளியில் தெரியப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு முக்கிய சாட்சியாக சோமரத்ன ராஜபக்ஷ இருக்கிறார். செம்மணியில் புதைக்கப்பட்டோர் சிங்களவர்களாக இருக்கின்றார்களா இல்லையென்றால் தமிழர்களா என்பது பற்றி அவருக்குத்தான் தெரியும். ஆனால் இராணுவத்தால் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களே செம்மணியில் புதைக்கப்பட்டுள்ளார்கள் என காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளும் தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் பிரமுகர்களும் சிவில் சமூக அமைப்பும் சர்வதேச நாடுகளில் வசித்து வருகின்ற புலம்பெயர் தமிழர்களும் கூறி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பிரபல போதைப்பொருள் வர்த்தகரும் பாதாள உலக புள்ளியுமான கரக்கட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தக்க விக்ரமரத்னவுக்கு எதிராக புதிய வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் இருந்த நிலையில் தப்பிச் செல்ல முயன்றமை உள்ளிட்ட 50 குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கரக்கட்டா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் இருந்த காலகட்டத்தில் அவர் தப்பிச் செல்ல உதவிய குற்றச்சாட்டின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் ரவிந்து சந்தீப குணசேகரவும் இந்த வழக்கின் சந்தேக நபர்களில் ஒருவராக பெயரிடப்பட்டுள்ளார். அத்துடன் கரக்கட்டா, ரவிந்து, சந்தீப, தினேஷ் தரங்க, மெதிகம ருவன் என்றழைக்கப்படும் ருவன் சாமர, சஞ்சீவ அபேசிங் ஆகியோர் இந்த வழக்கின் குற்றவாளிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்கமுல்லையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் பலத்த பாதுகாப்புடன் கரக்கட்டா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அதையடுத்து சந்தேக நபர்களுக்கு குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டதோடு எதிர்வரும் செப்டம்பர் 24ஆம் தேதி வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உள்ளதாக நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். போரினால் உருக்குலைந்த எமது சமூக கட்டமைப்பின் காரணமாக முதியோர் நல காப்பகங்கள் காலத்தின் தேவையாக உள்ளதாக வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார். அத்துடன் உயிர் தந்த பெற்றோரை பராமரிப்பது பிள்ளைகளின் பொறுப்பாக உள்ள போதும் அது இன்றைய சூழலில் சாத்தியம் குறைந்த ஒன்றாக மாறிச் செல்வதாக அவர் சுட்டிக்காட்டினார். கோவில் கடவை துன்னாலை மத்தியில் கரவை நலவாழ்வு காப்பகம் வடக்கு மாகாண ஆளுநரால் இன்று திறந்து வைக்கப்பட்ட போது அவர் இதனை தெரிவித்தார். புலம்பெயர் தமிழர்களில் பலர் இங்கே முதலெடுக்கின்றனர். அவர்களில் சிலர் முதலீடு செய்வதனூடாக உழைத்துச் செல்ல விரும்புகிறார்கள். பலர் அந்த முதலீடுகளூடாக கிடைக்கும் உழைப்பையும் இங்கே திரும்பவும் முதலீடு செய்கிறார்கள். இவ்வாறான சமூகத்துக்கு தேவையான காப்பகங்களுக்கு முதலீடு செய்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதை செய்த கதிரவேலு மனோகரனுக்கு வடக்கு மக்கள் சார்பில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் இதன் பொழுது தெரிவித்தார். அதே சமயம் புலம்பெயர் தேசங்களில் இருந்து உதவிகளை செய்த பலர் இங்குள்ளவர்களால் ஏமாற்றப்பட்ட சம்பவங்களும் நடைபெற்றுள்ளதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசால் வழங்கப்படும் மாளிகைகளை மீளப்பெறுவதில் தவறு கிடையாது. ஆனால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய ஓய்வூதியம் ரத்து செய்யப்படக்கூடாது. தற்போது வழங்கப்படும் தொகை அதிகரிக்கப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் SP திசாநாயக்க அனுர அரசாங்கத்திடம் வலியுறுத்தினார். உலகில் பலம் பொருந்திய அபிவிருத்தி அடைந்து வரும் மற்றும் வறுமை நாடுகளில் கூட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அவர்களின் ஓய்வு காலத்தில் வரப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. எனவே இலங்கையில் இவற்றை நீக்குவதற்கு முற்படாமல் இந்த நாட்டில் செய்ய வேண்டிய பல விடயங்கள் உள்ளன. அவற்றை செய்ய வேண்டும். எனினும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசால் வழங்கப்படும் மாளிகைகளை மீளப்பெறுவதில் தவறு கிடையாது. ஆனால் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதியத்தை நீக்க முடியாது. அது அரசியல் அமைப்பில் உள்ள விடயம். தற்போது வழங்கப்படும் ஓய்வூதிய தொகை அதிகரிக்கப்பட வேண்டும். அத்துடன் பணியாள் தொகுதி மற்றும் பாதுகாப்பு என்பன வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டிருந்தார். யாழ்ப்பாணம் சேந்தாங்குளம் பகுதியிலிருந்து கடற்தொழிலுக்கு சென்ற இருவர் காணாமல் போயுள்ளனர். 40 மற்றும் 50 வயதுடைய இருவர் நேற்றைய தினம் கடல் தொழிலுக்கு படகு மூலம் சென்றுள்ளனர். இவ்வாறு தொழிலுக்கு சென்ற இருவரும் இதுவரை கரை திரும்பவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமற் போனவர்களை தேடும் நடவடிக்கைகளில் ஏனைய கடற்தொழிலாளர்களும் கடற்படையினரும் இணைந்து ஈடுபட்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விடுதலை புலிகள் அமைப்புக்கு நிதி வழங்கியவர்கள் முதலீட்டாளர்களாகவும் அந்த அமைப்பிடமிருந்து நாட்டை பாதுகாத்த படையினர் போர் குற்றவாளிகளாகவும் பார்க்கப்படும் நிலையில் தற்போதைய ஆட்சியின் கீழ் காணப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். வடக்கில் அப்பாவி இளைஞர்களின் கழுத்தில் சயனைட் குப்பிகளை தொங்க விடுவதற்கு நிதி வழங்கிய தமிழ் டயஸ்போராக்களை மிகப்பெரிய முதலீட்டாளர்களாக கருதும் அரசு போரை முடிவுக்கு கொண்டு வந்த படையினரை குற்றவாளியாக பார்க்கிறது. முன்னாள் கடற்படை தளபதி சிறையில் உள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவித்தவர்கள் இந்த முதலீட்டாளர்கள். அந்த அமைப்பிடமிருந்து நாட்டை பாதுகாத்தவர்கள் போர் குற்றவாளிகள். விடுதலை புலிகளால் செய்ய முடியாமல் போன கலாச்சார சீரழிவை தற்போதைய அரசு செய்கிறது. அதனால் தான் பாடத்திட்டத்தில் இருந்து வரலாற்று பாடத்தை கூட நீக்குவதற்கு முற்படுகிறார்கள் என்றும் அவர் இதன்போது குற்றம் சுமத்தினார். மன்னாரில் அமைக்கப்படவுள்ள 2ஆம் கட்ட காற்றாலை மின் உற்பத்தி வேலைத்திட்டம் தொடர்பில் எதிர்வரும் வியாழக்கிழமை நாடாளுமன்ற வளாகத்தில் அமைச்சர்கள் தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். இவ்விடயம் தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் இன்று செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்ற அமர்வின் போது அமைச்சர் விமல் ரத்நாயக்கவிடம் கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தேன். காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பது குறித்து மன்னார் மாவட்டத்தில் தற்போது போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின் உற்பத்தி தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதற்கும் ஜனாதிபதியை சந்தித்து குறித்த விடயம் தொடர்பில் கலந்துரையாட வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறு அவரிடம் கோரியிருந்தோம் என்று அவர் இதன்போது தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.